ஓசூரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் சிபிஎம் சார்பில் காரல் மார்க்சின் 207வது ஆண்டு பிறந்த நாள் விழா. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் சார்பில் காரல் மார்க்ஸ் இன் 207வது பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது. ஆவலப்பள்ளி அட்கோ ஈஸ்வர் நகர் கிளை சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கிளை செயலாளர் குணசேகரன் தலைமை வகித்தார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் சிபிஎம் கட்சியின் மாநில குழு உறுப்பினருமான டில்லி பாபு சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்றார். முன்னதாக பழம்பெரும் கம்யூனிஸ்ட் வாதியான காரல் மார்க்ஸ் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர்கள் தூவி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சிபிஎம் கட்சியின் மாவட்ட செயலாளர் சி சுரேஷ், மாவட்ட செயற்குழு உறுப்பினர் மகாலிங்கம், நஞ்சுண்டன், மாநகர செயலாளர் நாகேஷ் பாபு, ஓசூர் ஒன்றிய செயலாளர் தேவராஜ், மாநகர குழு உறுப்பினர்கள் மூர்த்தி, ராஜ், சிபிஎம் விவசாய அணி சார்பில் ராஜாரெட்டி, சேது மாதவன், சிஐடியு தொழிற்சங்க தோழர்கள் வாசுதேவன், ஸ்ரீதர், சிஐடியு தொழிற்சங்க தள்ளுவண்டி சங்க மாவட்ட தலைவர் பி ராஜேந்திரன் உட்பட நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் பங்கேற்றனர். நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய டில்லி பாபு, கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பகுதியானது தொழிற்சாலைகள் மிகவும் அதிகமாக செயல்பட்டு வரும் மாநகரமாகும். இதன் காரணமாக ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள், குறிப்பாக உழைக்கும் வர்க்கம் இந்த பகுதியில் பணியாற்றி வருகிறார்கள். இந்த நிலையில் இங்கு மார்க்சிஸ்ட் தத்துவத்தை வடிவமைத்து தொழிலாளர் வர்க்கத்திற்கு உரிமையை மீட்டெடுக்க தந்த காரல் மார்க்ஸ் 207வது பிறந்த நாள் கொண்டாடப்படுவது மிகவும் பொருத்தமானதாகும். தற்பொழுது தொழிலாளர் வர்க்கத்தின் உரிமைகள் அனைத்தையும் பறிப்போய் கார்ப்பரேட் முதலாளிகள் ஆதிக்கம் செலுத்தும் வேளையில் தொழிலாளர்களின் உரிமைகளை என்றெடுத்தும் விட்டுக் கொடுக்க முடியாது. மேலும் தற்போதைய மத்திய அரசு பல்வேறு புதிய சட்டங்கள் வாயிலாக தொழிலாளர்கள் வர்க்கத்தின் உரிமைகளை நசுக்க பார்க்கிறது. ஆகவே இம்மாதம் 20ஆம் தேதி அகில இந்திய அளவில் அனைத்து தொழிலாளர்களும் ஒன்றிணைந்து தொழிலாளர் உரிமைகளை பறிக்கும் மத்திய அரசை கண்டித்தும் உழைக்கும் வர்க்கத்தின் உரிமைகளை மீட்டெடுக்கும் வகையில் மாபெரும் போராட்டம் வெற்றிகரமாக நடைபெற உள்ளது என்பதோடு மட்டுமல்லாது உழைக்கும் வர்க்கத்தை பாதுகாப்பு அரணாக செங்கொடிப்படை எப்பொழுதுமே திகழும் என்பதை உறுதிப்பட தெரிவித்துக் கொள்வதாக அவர் தெரிவித்தார். பேட்டி டில்லி பாபு, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், சிபிஎம் மாநில செயற்குழு உறுப்பினர் என்பது குறிப்பிடத்தக்கது. மாமேதை காரல் மார்க்ஸுடைய 207ஆம் பிறந்த நாளிலே நேற்றைய தினம் உலகம் முழுவதும் இந்த தினத்தை பல கோடானு கோடி மக்கள், தொழிலாளி வர்க்கமும் கம்யூனிஸ்ட் கட்சியாளர்களும் சிந்தனையாளர்களும் உயர்த்தி பிடித்து அதை கொண்டாடி இருக்கிறோம். இன்றைக்கு அந்த நிகழ்வாக ஓசூர் மாநகரத்தில் உள்ள இருக்கக்கூடிய ஆவலப்பள்ளி மார்க்சிஸ்ட் கட்சியுடைய கிளையின் சார்பாக மார்க்ஸுடைய பிறந்த நாளை ஒட்டி ஒரு 500 புத்தகங்கள், அவருடைய வாழ்க்கை வரலாறு சம்பந்தப்பட்ட புத்தகம் தமிழிலும் தெலுங்கிலும் இன்றைக்கு அந்த புத்தகத்தை விநியோகித்து ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறோம். இந்த பகுதி ஓசூர் பகுதி தொழிலாளி வர்க்கம் நிறைந்த பகுதி. 5 நாட்களுக்கு முன்பாக கொண்டாடிய மே தின கூட்டத்தில் கூட தொழிலாளி வர்க்கத்தினுடைய உரிமையை மீண்டும் நிலைநாட்டுவதற்காக செங்கொடியை உயர்த்தி பிடித்து, மார்க்சிய தத்துவத்தை உயர்த்தி பிடித்து தொழிலாளிவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து எதிர்காலத்தில் போராட வேண்டிய அவசியத்தை நினைவு கூர்ந்திருக்கிறோம். 44 தொழிற்சங்க சட்டங்களை ஒன்றிணைத்து அடித்து உடைத்து 4 சட்டங்களாக உரிமையை பறிக்கக்கூடிய அளவுக்கு தொழில் பாதுகாப்பு, ஊழியர்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் செய்யக்கூடிய அத்தகைய சட்டங்களுக்கு எதிராக வலுவான போராட்டத்தை வரக்கூடிய மே மாதம் 20ஆம் தேதி அனைத்து தொழிற்சங்கங்களும், விவசாய சங்கமும், தொழிலாளர் சங்கமும், ஜனநாயக மாதர் சங்கம், மாணவர் சங்கம், இளைஞர் சங்கம் எல்லாம் ஒன்று திரண்டு மகத்தான மத்திய அரசாங்கத்தை கண்டித்து ஒரு சாலை மறியல், ரயில் மறியல் அத்தகைய போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம். ஏதோ தமிழகம் மட்டுமல்ல, இந்திய நாடு முழுவதும் ஏறக்குறைய கோடிக்கணக்கான மக்கள் இந்த பொதுவேலை நிறுத்தத்திலும் ரயில் மறியல் போராட்டத்திலும் அதே போல மத்திய அரசாங்க அலுவலகம் முன்பாக முற்றுகை நடத்தக்கூடிய போராட்டத்திலும் நாங்கள் பங்கெடுக்க இருக்கிறோம். புதிய ஆட்சி ஏற்பட்டு மீண்டும் 3வது முறையாக வந்த பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி மேலும் நசுக்குகின்ற அத்தகைய மோசமான சட்டங்களை வாபஸ் பெறுவதும், விவசாயிகளுடைய உரிமையான வேளாண் திருத்த சட்டத்தை வாபஸ் பெற்றது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு பன்னாட்டு கம்பெனிக்கு தாரமாக்கக்கூடிய அத்தகைய ஒப்பந்தத்தை
கைவிட வேண்டும் என்று அதை வலியுறுத்தியும் தொழிற்சங்க உரிமையை பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் இந்த நாளிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தொழிற்சங்க அமைப்புகளும் இடதுசாரி அமைப்புகளும் ஒரு வலுவான போராட்டத்திற்கு நாங்கள் களத்துக்கு தயாராக இருக்கிறோம். இந்த மார்க்சுடைய பிறந்த நாள் இந்த ஓசூர் பகுதியில் இருக்கக்கூடிய தொழிலாளி வர்க்கத்திற்கு நிச்சயமாக ஒரு உந்து சக்தியாக, ஒரு பாதுகாப்பு அரணாக, செங்கோடு இயக்கத்தை சேர்ந்தவர்கள் எத்தகைய பாதிப்பு வந்தாலும் நம்மளை பாதுகாப்பார் என்ற தன்னம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இது அமையும் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.